டுடே சுவரொட்டியில் எப்படி கிரேவி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 சுவரொட்டி எடுத்திருக்கேன். இது லைட்டாக மேலாக க்ளீன் பண்ணிக்கணும். நிறையா கட் பண்ணியோ இல்லை வேறு எதுவும் ஆட் பண்ணியோ நம்ம க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. ஈஸியாக நம்ம இது க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது, அதோட ஒரு 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பெருசாக நமக்கு நிறைய இன்க்ரீடியண்ட் தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சே நம்ம இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டதுக்கப்புறமா இந்த வெங்காயமும் இந்த பூண்டும் நல்லா ஒரு ரெட் கலர் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சுவரொட்டியை ஆட் பண்ண போகிறோம். இது கட் பண்ணிலாம் நம்ம இந்த ரெசிபிக்கு சேர்க்கக்கூடாது. அப்படியே நம்ம இந்த கடாயில் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த கடாயிலே வச்சு நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம இதை 2 நைஃப் வச்சு இதை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இதை நம்ம கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த வெங்காயமும் பூண்டும் கருகிடும். அதனால் ஸ்லோவில் வச்சுட்டோ இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோ நம்ம இதை கட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே இதுதான். இதுக்கப்புறம் நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சிம்லே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஏன்னா இது சீக்கிரம் கருகிடும். அதனால் சிம்லே வச்சு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செமி கிரேவியாக வரதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணுறது. ஆர்எல்ஸ் நம்ம ட்ரையாக வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இதை நம்ம பெரட்டி விட்டுட்டே இருந்தால் வெந்துடும். இந்த சுவரொட்டி அனிமிக் பேஷண்ட் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருந்தால் அவங்களோட ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி கண்டிப்பாக இன்க்ரீஸும் ஆகும். நீங்கள் கிராஜுவலாக உங்களோட ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். இதில் மெயினாக அயன் கண்டென்ட் அதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B12, ஜிங்க், செலினியம், பாஸ்பரஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ப்ரோட்டீனும் இதில் அதிகமாக இருக்குது. இது ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிட்டிவ் ஃபுட்டுன்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இதை ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து பழகும் போது இதோட டேஸ்ட் பிடிக்காமல் போகாது வளர வளர. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இந்த சுவரொட்டி அவங்களுக்கு கொடுத்து பழகும் போது ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி இந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும். எடுத்து அதை நம்ம சர்வ் பண்ணலாம். இது நம்ம ரைஸ் கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி பிரியாணி கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Until then, it's bye from Sangeeta. Bye.